ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஃப்ரம் டுடே. மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ எ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருடம் முதல் சில பேர் சில உறுதிமொழிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க உறுதிமொழிகளை காப்பாற்றி நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையில மேலும் உயர நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நமக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்க இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இது வரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் உங்களது ஆதரவை, பொன்னான ஆதரவை எனக்கு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 1 தேதி 2024 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 2 கிரக சேர்க்கையாக புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ராசிக்கு 3ஆம் இடத்திலும், சூரியன் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ராசிக்கு 4ஆம் இடத்திலும் இருக்குங்க. சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு என்ன நன்மைகளை தருது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு பெறக்கூடிய நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் முதற்கொண்டு உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க. சொந்த பந்தங்களை நீங்கள் சந்திக்க முடியுங்க. இன்றைய தினம் நண்பர்கள் மற்றும் உங்களது உறவினர்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கிட்டு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கலாம். அதன் மூலமாக இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியானதாக பாருங்க. கலகலப்பாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. உங்களது காரியங்களில் சுறுசுறுப்பு கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வேகமாக உங்கள் காரியங்களை இப்பொழுது உங்களால் முடிக்க முடியுங்க. உடல் ஆரோக்கியம் அதற்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தரும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி விடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இப்பொழுது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறதுல தவறு கிடையாதுங்க. வெளியில போய் சாப்பிட்றதை நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. அல்லது உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எதுங்கிறது உங்களுக்கு தெரியும் போது அதெல்லாம் நீங்க எடுத்துக்காம இருக்கிறது இன்னும் பெட்டரான ஆப்ஷனாக அமையும். இன்றைய தினம் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இன்னைக்கு குறைந்து காணப்படுது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள்ங்க. மாணவர்களுக்கு யோகமான அதிர்ஷ்டம் இப்பொழுது காத்திருக்குங்க. இப்பொழுது மாணவர்கள் நினைத்தால் பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாத்தையுமே நீங்க உருவாக்கி கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு வைராக்கியமான ஒரு கல்வி ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க. நல்ல சேலஞ்சிங்காக மாணவர்கள் கல்வியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உயர்கல்விக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் சிறப்பாக நல்ல ஆர்வத்துடன் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கூட நல்ல செல்வாக்கான கெத்தான நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கலாம். பெற்றோர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தரும்போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் அதன் மூலமாக இருக்கிற நண்பர்களே. நிறைய விஷயங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இறை வழிபாடுகள் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களது மனதில் அமைதி பெருகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. வீட்டில் சின்ன சின்ன டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எதனாலன்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகாதனால வரலாம். அதனால நீங்க விட்டு கொடுத்து போங்க. இல்லைன்னா டென்ஷன் நீங்க அடக்கி வைக்க வேண்டிய இருக்குங்க. அது உடல்ல சில கோளாறுகளை ஏற்படுத்தி விடும். அதனால உடலுக்கு ஏதாவது நீங்க வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பதட்டம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நீங்க சிறப்பாக வேலையை முடிக்க முடியும் நண்பர்களே. உங்க வேலையை என்ஜாய் பண்ண வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம். கடமை உணர்வோடு செயல்படுங்க. கடினமான உழைப்பு நீங்க மேற்கொள்ளும் போது அலுவலக பணிகளை அதை மற்றவங்க கவனிப்பாங்க. ஸோ அதுக்குண்டான பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கடின உழைப்பையும் கடமை உணர்வையும் 2 கண்களாக மதித்து இன்னைக்கு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் அதற்குண்டான பண வெகுமதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உழைப்புக்கேற்ப ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க ஒரு டீமை செயல்படும் போது புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு டீம் ஒர்க் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பாருங்க. உங்க காரியங்களை மிகச்சிறப்பாக வேகமாக துரிதமாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. ஸோ துரிதமாக காரியங்களை முடிக்கும்போது உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. அதை நீங்க சிறப்பாக உங்களது நண்பர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்களை நீங்க அனுபவிக்க அதை செலவிட வேண்டும். அதன் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக குறிப்பாக இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் நல்லா நீங்க அனுபவிக்க முடியுங்க. எனவே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். சமுதாயத்திலிருந்து விலகி இருக்கக்கூடாது நண்பர்களே. அப்படி விலகி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்ய தேவைப்படுற நேரத்தில் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஸோ சமுதாயத்தோட ஒன்றி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் கவர்ந்த அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுடைய காதலர் உங்க மேல எவ்வளவு லவ் பண்றாரு அப்படின்ற ஒரு அன்பு எவ்வளவு வச்சிருக்காருங்கிற ஒரு அளவுகள் இன்னைக்கு உங்களுக்கு புரியுங்க.
அந்த அளவுகள் உங்களுக்கு புரியும் போது அதிகமான காதல் உணர்வு உங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை என்ற தினம் இனிமையாக மாறும். உங்கள் காதலுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னும் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் உங்களது முதலாளி சந்தோஷப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு செயல்பாடு சூப்பராக இருக்கிற நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு கடினமான உழைப்பின் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தாங்க இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. மனமகிழ்ச்சியில் கண்டிப்பாக இது இருக்கீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உறவுகள் எல்லாத்திட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூடுதலாக சில பொறுப்புகளை வழங்குவார். அதை நீங்கள் ஏற்றுக்கங்க. வீடு மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் கூட சில பேருக்கு உருவாகலாம். சொந்த பந்தங்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போங்க. இல்லைன்னா உறவினர்களிடம் பகைமை உணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே. வீட்டில் இருக்கக்கூடிய டென்ஷன்லாம் நீங்கள் அடக்கி வைக்கக்கூடாதுங்க. அதை நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டு டென்ஷனை நீங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் திருமணம் ஆனவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் உள்ளத்தின் அழகு இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு உங்களுக்கு புரியும். மேலும் வாழ்க்கை துணையின் இனிமையான இதயம் உங்களுக்கு புரியறதுனால நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். எனவே இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக இனிமையாக மாறுங்க. மகிழ்ச்சியாளி இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்னைக்கு மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளாக அமைதுங்க. சுறுசுறுப்பாக துரிதமாக வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. லைட் எல்லோ கலர் லக்கியஸ்ட் கலராக இன்றைக்கி உங்களுக்கு அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, குடும்பத்தில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உறவுகள் கண்டிப்பாக மேம்படுங்க. இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு உள்ளே சமைச்சு உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிடுங்க. வெளியில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் என்ன கலந்துருப்பாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துடுங்க. இன்றைக்கி வெளியில் போய் சாப்பிட்றத நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்குங்க. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. மேலும் உங்களுக்கு இது வரைக்கும் எதிர்ப்புகள் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்திருக்கலாங்க. மறைமுகமாக கூட சில எதிர்ப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே அற்புதமான ஒரு நாள், எதிர்ப்புகள் நீங்கும் நாள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்க. வழக்கமான லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக கொஞ்சம் மனம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யுங்க. மேலும் நிறைய காரியங்கள் நீங்கள் முயற்சி செய்யுங்க. இயல்பாகவே முயற்சி செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே முயற்சிகள் மூலமாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.